கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அருமையாக ஏற்றுக்கொண்ட பாஸ்டர் அவர்களுக்கும் சபையாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்திலே கூடியிருப்பது எப்பொழுதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஆமென். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சுருக்கமாக என்னை குறித்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் காட்வின் ஜோயல். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஊழியம் செய்கிறோம். ஆண்டுடைய கிருபையினாலே நல்ல போத குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டு 1996 ஆண்டு என்னுடைய பொறியியல் படிப்பை காரோனியாவில் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய 2000 படித்து முடித்த பிறகு ஐடி ஃபீல்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன். 23 வயது வரைக்கும் ஆண்டவரை எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், ஆண்டவரை பின்பற்றினால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு கோணத்தில் மாத்திரம்தான் நான் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருந்தேன். ஆனால் 23 வயது என்னுடைய வாழ்க்கையை சற்று மாற்றினது. 23 வயதில் ஆண்டுடைய அன்பை சரியாக ருசித்ததினுடைய விளைவாக என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக முழுவதும் ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவரே, நான் என்ன கேட்டாலும் எனக்கு தருகிறீர். நல்ல படிப்பை தந்தீர், நல்ல கல்லூரியை தந்தீர், நல்ல வேலையை தந்தீர், நல்ல வசதி வாய்ப்புகளை தந்தீர். எனக்கு அமெரிக்கா செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கும் என்னுடைய நண்பர்கள் அமெரிக்க தேசத்தில், இங்கிலாந்திலே, ஆஸ்திரேலியாவில் ஐடி ஃபீல்டில் என்ஜினியர்ஸாக மாதந்தோறும் 15 லட்சங்களை சம்பாதிக்கிற அளவுக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதே வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டுடைய அன்பை சரியாக ருசித்ததனுடைய விளைவாக, நீர் இவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய அன்பை சற்றும் ருசிக்காத, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடான கோடி ஜனங்கள் இந்திய தேசத்தில் வாழ்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு வட இந்திய பகுதிக்கு மிஷனரியாக கடந்து செல்ல உதவி செய்தார். ஆனால் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோடு கூட சேர்ந்து ஜெம்ஸ் ஊழியங்களில் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பின்பாடு எங்களுடைய சபையை நாங்கள் நடத்தி கொண்டு ஒரு ஸ்தாபனத்தில் போதக பயிற்சித்துறையை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருந்தேன். மாதந்தோறும் 700 போதகங்களை பயிற்சி கொடுக்க வேண்டிய அந்த துறைக்கு பொறுப்பெடுத்து அதை தமிழ்நாடு முழுவதிலும் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் என்னுடைய 23 வயதில் என்னுடைய இருதயத்தை சுவிசேஷ பாரத்தினால் நிறைத்திருந்தார். பொதுவாக தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறதுனால நமக்கு தெரியும், நிறைய கிராமங்களை நாம் செல்லும் பொழுது பைக்கில் நம்ம இடத்துல லிஃப்ட் கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது அவர்களை ஏற்றிக்கொண்டு அவரை இறக்கி விடுவதற்கு முன்பதாக சுவிசேஷம் சொல்லிவிடுவேன். காரில் போனால் அப்படி தான், பஸ்ஸில் போனால் அப்படி தான், ட்ரெயினில் போனால் அப்படி தான். முதல் முறையாக 4 வருடங்களுக்கு முன்பதாக மலேசிய தேசத்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய அருகிலே ஒரு சகோதரி உட்கார்ந்திருந்தார்கள். என்னுடைய மனசில் சாத்தான் இப்படி ஒரு கேள்வி போட்டான், நீ எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லுவிய, இப்பொழுது சொல்லலாமே என்று. நான் மனசில் இப்படி யோசித்தேன், தமிழ்நாட்டிலெல்லாம் சொன்னால் பாதி வழியில் இறக்கி விட்டால் இறங்கிக்கலாம், இப்போ பாதி வழியில் இறக்கி விட்டால் எங்கே இறங்க? ஆண்டு இடத்துல விசுவாசத்தை கொடுத்த என்னுடைய விசுவாசம் அவ்வளவுதானா? உடனே ஆண்டவர் தான் இப்போ ஜெயிப்பார். என்னுடைய வாயை திறந்து நான் பேச ஆரம்பித்தேன். அக்கா எங்கே போகிறீங்க? அவங்க சொன்னாங்க, நான் மலேசிய தேசத்துக்கு போகிறேன். அவங்கள பார்த்து கேட்டேன், ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்கள் கல்லூரியில் படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவருடைய படிப்புக்காக நாங்கள் பல லட்சங்களை கடன் வாங்கிவிட்டோம். என்னுடைய புருஷனார் ஒரு குடிகாரர். அவரை நம்பி இனி பிரயோஜனம் இல்லை. அதனால் எப்படி ஆயிலும் நான் சமையல் வேலை செய்தாவது என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், கடன்களை அடைக்க வேண்டும் என்று சொல்லி மலேசிய தேசத்துக்கு போகிறேன் என்று சொன்னார். நான் அப்போ அவ்வளோ அவண்டத்தில் சொன்னேன், ஆண்டவரை குறித்து உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை குறித்து எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் படித்தது கிறிஸ்துவ பள்ளியில் படித்தேன், எனக்கு இயேசுவை குறித்து நன்றாக தெரியும் என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த இயேசுவை நீங்கள் உறுதியாக நம்புங்கள், அவர் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற வல்லவர், உங்களுக்கு அவர் வாழ்வளிக்க வல்லவர் என்று சொன்ன பொழுது அவருடைய கண்களிலே கண்ணீரை நான் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால இப்படி தான் சுவிசேஷ பாரத்தினால நிறைந்து 23 வயதில் என்னுடைய வாழ்க்கை அப்படி மாறினது. ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். நீ மாத்திரம் சுவிசேஷம் சொன்னால் பத்தாது, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எனக்கு கொடுத்த பாரத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் கோவை மாவட்டத்தில் ஒரு வேதாகம கல்லூரி நடத்தி வருகிறோம். மாணவர்களை தமிழ்நாடு முழுவதிலும் எடுத்து வந்து அவர்களுக்கு 3 வருடம் இலவசமாக பயிற்சிகளை கொடுத்து, கல்விகளை கொடுத்து, எல்லாமே ஃப்ரீ தான். ஃபுட்டு, ட்ரைனிங், போர்டிங் எல்லாம் ஃப்ரீ தான். காரணம், எங்களோடு இருக்கிற மாணவர்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கின மாணவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ள உண்மையான அபிஷேகம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்காக உண்மையாக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவர்களுக்காக நாங்கள் நடத்தி வருகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு மாணவனை குறித்து சாட்சி சொல்லிவிட்டு இன்று காலை வெளியில் சுருக்கமாக சொன்னேன். அருமையான பாஸ்டங்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வந்திருந்தாங்க. எங்களிடத்தில் காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து ஏனோக் என்ற ஒரு வாலிபன் படித்து கொண்டிருக்கிறான். அவன் 7வது படிக்கும் பொழுது ட்ரக் அடிக்டாக ஆரம்பித்தான். காஞ்சிபுரம் கருவேப்பம்பூண்டி என்ற கிராமத்திலிருந்து இருக்கிறான். அவன் 7வது படிக்கும் பொழுதே ட்ரக் அடிக்டாக ஆரம்பித்தான். 10வது படிக்கும் பொழுது ட்ரக் ஏஜென்ட்டாக மாறிவிட்டான். ட்ரக் ஏஜென்ட்டாக மாறினதனுடைய விளைவாக
24 மணி நேரமும் ட்ரக்ஸில் இருந்ததனுடைய விளைவாக அவன் என்ன செய்கிறன்னே தெரியாது. அவனுடைய இடது கை பார்த்தீங்கன்னா சோடா பாட்டிலை உடச்சி பூரா கிழிச்சு வச்சிருப்பான், இடது கை பூரா. அவன் போதைப் பொருளுக்கு சில நேரங்களில் பணம் இல்லைன்னா அக்காவுடைய நகைகளை அம்மாவுடைய நகைகளை அடமானம் வைத்து அந்த அளவுக்கு போதை இல்லாமல் வாழ முடியாது என்ற சூழ்நிலை அவன் தள்ளப்பட்டான். இப்படி இருக்க சூழ்நிலையில் அவனுடைய தகப்பனார் கோவிட்ல மரித்து விட்டார். அவன் இன்னும் அதிகமாக போதைக்கு அடிமையாக ஆரம்பித்தான். இப்படி ஒரு நாள் அவன் இருக்கும் பொழுது பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது போலீஸ் அவனை அரெஸ்ட் செய்தது. அரெஸ்ட் செய்த பொழுது அவனுடைய தாயார் அவனுக்கு சொன்னாங்க, இயேசுவை நம்பு, உன்னுடைய வாழ்க்கை அவர் மாற்ற முடியும், ஒரு முறை அவருக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடு என்று சொன்னதனுடைய அந்த ஸ்டேஷன் வாசலிலே அவன் நின்று ஜெபித்தான். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பீர் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், உண்மையாக நான் வாழுவேன் என்று சொல்வதனுடைய விளைவாக 3 நாள் கழித்து இன்ஸ்பெக்டர் அவனை அரெஸ்ட் செய்து விடுவார் என்று எல்லாரும் நினைச்ச பொழுது, இன்றைக்கு முடிந்து விட்டது என்று நினைத்த பொழுது சாயந்தரம் இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கரமாக அவனை திட்டி, இனிமேல் உன்னை காஞ்சிபுரம் பகுதியில் பார்க்கவே கூடாது, இந்த கருவேப்பம்பூண்டி கிராமத்துக்குள்ளே நுழையவே கூடாது என்று சொல்லி கடினமாய் திட்டி அவனை அனுப்பிவிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஆண்டனுடைய ஜெபத்தை கேட்டு விட்டார், என்னை விடுதலை ஆக்கி விட்டார் என்று சொல்லி அவன் நேரடியாக என்னுடைய வேதாகமங்களில் வந்து சேர்ந்தான். நான் முதல் முறையாக அவனை பார்த்த பொழுது எனக்கு பயங்கர கஷ்டமாகுது. ஆண்டவரே, நல்ல மாணவர்களை கொடுத்தால் நல்ல ஊழியர்களாக உருவாக்க முடியும். 24 மணி நேரம் போதையிலேருந்து இப்போ தான் வந்திருக்கான். அவனை பார்த்தா பாதி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது. 24 மணி நேரம் போதையில் இருந்தவங்க திடீர்னு வந்தால் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நான் இவனை எப்படி நான் ஊழியக்காரனாய் மாற்றுவது, இப்படி ஒரு சோதனைக்குள்ளே நான் போகிறேனே நினச்சேன். இருந்தாலும் கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதனால சரி கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் அட்மிட் செய்தோம். எங்களுடைய கல்லூரியில் பொதுவாக ஜெபத்தை அதிகமாக முக்கியப்படுத்துவது வழக்கம். மாணவர்கள் கண்டிப்பாக சாயந்தரம் 1 மணி நேரம் முழங்கால் நின்று கண்டிப்பாக ஜெபிக்கணும். முழங்காலில் மார்னிங் எல்லாரும் சேர்ந்து 5லிருந்து 6 வரைக்கும் நாங்கள்லாம் மார்னிங் ப்ரைஸிங்கில் இருப்போம். இந்த ஜெப வாழ்க்கை அவனை பயங்கரமாக மாற்றினது. ஜெப ஆவி அவனை பற்றி பிடித்து கொண்டது. அவன் ராக்காலங்களில் டார்மெண்ட்ரியில் பார்த்தா 12 மணிக்கு முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருப்பான். 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும், ஆனால் 4 மணிக்கே எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருப்பான். இதனுடைய விளைவாக 1 மாதம் கழித்து என்னிடத்தில் வந்து கேட்டான், பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா? நான் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். மறுபடியுமாக 2 மாதம் கழித்து நன்றாக ஜெபித்தினுடைய விளைவாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டான். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் மாணவர்களை வட இந்திய பயிற்சிக்கு பிரயாணத்துக்கு வட இந்திய மிஷன் பயிற்சி ஊழியங்களுக்கு மிஷன் பிரயாணங்களுக்கு அழைத்து செல்வது வழக்கம். அப்பொழுது அங்கே ஜெம்ஸுடைய பணித்தளத்துக்கு ஒன்று அழைத்து சென்றோம். அங்கே கண்ட சில காட்சியினுடைய இருதயங்களை பிளந்தது. அந்த காட்சியில் அநேக நேரம் அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் தன்னுடைய செய்தியில் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கருவிந்தியா என்ற ஒரு கிராமம் உண்டு. அங்கே வாலிப பிள்ளைங்கள் பெரிய பருவம் எய்திவிட்டால் 12 வயதில் அவர்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. அவர்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டால் அவங்க 12 வயதில் 18 வயது பெரிய பிள்ளைகளை போல காட்சியளிப்பார்கள். இப்படி காட்சியளிக்கும் பொழுது அந்த கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் கேளிக்கை காட்சியில் நடக்கும், ட்ராமா நடக்கும். அதில் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கும், நிறைய பணக்காரர்கள் உட்கார்ந்துருப்பான். இதில் எந்த பணக்காரனுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சதோ ஒரு 10,000 ரூபா தூக்கி முன்னாடி வீசிடுவான். வீசின பிறகு பெற்றோர்கள் அதை எடுத்துக்கொண்டு அன்று இரவு அந்த பிள்ளையை அந்த மனிதனோடு அனுப்பிவிடுவார்கள். ஒரு குடும்பம் அல்ல, 2 குடும்பம் அல்ல, ஒரு கிராமமே இப்படி இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் சென்றால் பார்க்க முடியும். இந்த காட்சிகளெல்லாம் அவருடைய இருதயத்தை பிளந்தது. பாஸ்டர், நாம் வாழ்கிற இந்திய தேசத்தில் நாம் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செய்கிறோம், பயங்கரமாக ஆடுகிறோம் பாடுகிறோம், ஆனால் அதே இந்திய தேசத்தில் இப்படி பணித்தளத்தினுடைய நிலைமைகள் இருக்கிறது என்று சொல்லி நாத்து முபாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். வருஷம் அவர்களை கடந்த வருடம் இமாச்சல பிரதேசத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். FMBB மிஷன் ஃபீல்ட்ஸ் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கு மிஷனரி தலைவர்லாம் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் இந்த ட்ரக் அடிக்டான மாணவன், விடுதலையான மாணவன்ட்டு அவன் இப்போ 3rd இயர் படிக்கிறான். ஆண்டவர் அவனோடு பேசியிருக்கிறார், இந்த இமாச்சல பிரதேசத்துக்கு நான் உன்னை மிஷனரியாக கொண்டு வருவேன். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை, திரும்பி வந்து விட்டான். கல்லூரியிலும் ஆண்டவனோடு இடைப்பட்டிருக்கிறார், சொப்பனங்கள் மூலம் தரிசனங்கள் மூலம். 3 முறை அவனோடு பேசின பிறகு அவன் சொன்னான், பாஸ்டர், ஆண்டவர் இமாச்சல பிரதேசத்துக்கு மிஷனரி அழைக்கிறார், நான் போக போகிறேன் என்று. வருகிற செப்டம்பரில் அவனுக்கு கிராஜுவேஷன். அவன் முடித்து இயேசுவின் அன்பை சுமந்து செல்கிற பாத்திரமாய் மாறி இருக்கிறான். அல்லேலூயா. மூளையினால் முடியாது, முழங்காலினால் முடியும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய விளைவாக அநேக தேசங்களிலே ஆத்தும ஆதாய பயிற்சியை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என்னுடைய தரிசனம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆத்தும ஆதாயத்தில் ஈடுபட வேண்டும். ஆமேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமேன். வேதவசனம் சொல்லுகிறது, உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டமாயும் பரிசுத்த ஆசாரிய சந்ததியாயும் இருக்கிறீர்கள். அதனால
இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2 நிமிஷத்தில் எப்படி சுருக்கமாக சுவிசேஷம் சொல்லுகிறது என்பது. மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி போன்ற இடங்களில் கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுதும் கத்தாரிலே முடித்து ஹிந்தியிலையும் நடத்துகிறோம். அபுதாபியில் ஹிந்தியில் முடித்து இன்றைக்கு உங்களோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். சரி, நேரடியாக நம்முடைய காரியங்களுக்குள்ளாக நாம் போகலாம். இந்த செமினார் பொதுவாக 4 மணி நேரம் நடக்கும். நமக்கு 50 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு நாம் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். சரி, இதனுடைய தலைப்பு ஷீஷனாகு. ஷீஷனாக்கு எல்லாரும் சொல்லுங்க. ஷீஷனாகு, ஷீஷனாக்கு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஷீஷனாகுங்க, ஷீஷனாக்குங்க. அல்லேலூயா. சரி, ஆமென். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது 3 செஷனாக நடத்துவோம். ஃபர்ஸ்ட் செஷனில் எப்படி ஒரு நல்ல சீஷனாக இருப்பது, 2வது செஷனில் எப்படி ஒரு சீஷனை ஆதாயப்படுத்துவது, அவர்களை எப்படி வளர்த்துவது. பொதுவாக சீஷத்துவம் என்பது 2 லெவலில் இருக்குது. ஒன்று பேசிக், இன்னொன்று அட்வான்ஸ். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். பலமான ஆகாரம் பால். ரைட்டுங்களா? குழந்தைகளுக்கு பாலை மாத்திரம் தான் கொடுப்போம், பலமான ஆகாரத்தை கொடுக்க மாட்டோம். பெரியவங்களுக்கு பாலையே கொடுத்துட்டு இருக்கவும் முடியாது, அவங்களுக்கு பலகான ஆகாரம் தேவைப்படும். ஆமென். சரி, 3வது செஷனில் ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தட் டீச் பண்ணுவோம். 4 ஃபீல்ட் மெத்தட் என்று 5 ஃபிங்கரை வச்சு அதை ஞாபகமாக இருந்து அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக இந்த 5 ஃபிங்கர் மெத்தட் ஒன்று நம்ம பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, நாம் ஆராதிக்கிற ஆண்டவரிடத்தில் திருத்துவம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சரி, அதுபோல் நம்மிடத்துலையும் திருத்துவம் இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவரிடத்தில் திருத்துவம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நம்மிடத்துல சரி, மனுஷன் ஆண்டவர் உலகத்தில் மனுஷனை படைச்சப்ப எத்தனை நாள் வாழ்ந்தான்? எல்லாருமே பேசலாம். இது பிரசங்கம் அல்ல, ஒரு இன்டராக்ஷன். மனுஷனை படைத்த பொழுது நித்தியமாக வாழ்ந்தான். நீங்க சொன்னது பழம் சாப்பிட்ட பிறகு. ஆமென். சரி, நித்தியமாக வாழ்ந்தான். பழம் சாப்பிட்ட பிறகு அவனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனையாக குறைக்கப்பட்டது? 900. ஆதியாகமம் 6க்கு வந்தீங்கன்னா 120. சங்கீதம் 90க்கு வந்தீங்கன்னா 70, 80. சரி, 900 இருக்கட்டும், 120 இருக்கட்டும், 80 இருக்கட்டும். இதுக்கு பிறகு மனுஷன் எங்க போறான்? பரலோகத்துக்கு அல்லது அப்படின்னு சொல்றீங்க. சரி, வாசிப்போம். பிரசங்கினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமா வாசித்தா சீக்கிரமா முடிப்பதற்கு உதவியாயிருக்கும். வாசிப்போம். பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயத்திலே நினை. சரி, இங்க 2 காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணானது சரீரம் மறுபடியும் எங்க போகும்? பூமிக்கு போகும். சரிங்களா? ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும். சரி, ஆவி என்பது அது பெரிய சப்ஜெக்ட். ஆவி, ஆத்மா, சரீரம், அதை டீச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சுருக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஆவி என்பது நம்ம கொடுக்குற உயிர் என்று நினச்சிக்குவோம். அது எல்லாருக்கும் காமன். அதனால தான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் யாராக இருந்தாலும் கொலை செய்வதும் பாவம், தற்கொலை செய்வதும் பாவம். ஏன்னா ஆவிக்கு எஜமான் யாரு? ஆண்டவர். சரிங்களா? சரி, இப்போ ஆவி நியூட்ரல், ஆண்டுகிட்ட போயிடுது. மீதி என்ன இருக்கு? ஆத்துமா. அது எங்கே போகுது? ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஆத்துமா எங்கே போகுது? பரதேசி. வெரி குட். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, நம்மலாம் பரதேசிக்கு போயிட்டோம். எங்கே இருக்கிறோம்? பரதேசியில் இளைப்பாறிட்டு இருக்கிறோம். ஓகே, இயேசு அறியாத ஆத்துமாக்கள் எங்கே போகிறாங்க? ஹேடிஸ், பாதாளத்துக்கு போகிறாங்க. பாதாளம் எங்கே இருக்கு? சார்ஜால இருக்கு. பூமிக்கு அடியில் இருக்கு. ஓகே, ரைட். சரி, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்லைட். அது உங்களுக்கு லைட் இருக்கிறதுனால சரியா தெரியல. இந்த லைட்ஸ் வேணா ஆஃப் பண்ணிடலாமா? கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ண அவங்க ஜஸ்ட் பார்க்குறக்கா, பிறகு கூட போட்டுக்கலாம். ரைட், ஓகே. இயேசு கிறிஸ்துவை அறியாதுடைய ஆத்துமாக்கள் எங்க இருக்கிறது? பாதாளத்தில் இருக்கிறது. சரி, இதனுடைய முடிவு என்ன? ஆண்டவர் நம்ம எல்லாம் திருப்பி மறுபடியும் எழுப்புவார். 1 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது ஆவி அவர் கண்ட்ரோல் இருக்குது, சரீரம் மண்ணுக்குள்ள இருக்குது, ஆத்துமா எங்க இருக்கு? பரதீசில் இருக்குது. இமை பொழுது கட்டளை கொடுப்பார், எல்லாம் 3 ஒன்று சேரும், மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு விதமாய் இருப்போம். 1000 வருடம் அந்த பூமியை அரசாளுவோம். அதற்கு பிறகு இயேசுவை அறியாதவர்களை கர்த்தர் எழுப்புவார். அதே பிரின்சிபல் தான். ஆத்துமா பாதாளத்தில் இருக்கு, சரீரம் மண்ணுக்கடியில் இருக்கு, ஆவி எங்க இருக்கு? ஆண்டுட்டு இருக்கு. 3 ஒன்று சேர்த்து வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி உங்களை நிற்க வச்சு நியாய தீர்ப்பு கொடுத்து இப்பதான் நரகத்துக்கு அனுப்புவார். அக்கினியும் பாதாளமும் மரணமும்
அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ஆமென். சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஓகே ரைட், தேங்க்யூ ரைட். இப்போ நீங்கள்லாம் பரலோகம் போயிட்டீங்க, அவங்கெல்லாம் நரகத்தில் இருக்கிறாங்க. நிச்சயம் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய காதுகளிலே ஒரு சத்தம் கேட்கும், அண்ணா அக்கா அந்த இயேசுவை எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருந்தால் இந்த பாதாளத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோமே, இந்த நரகத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோமே. அண்ணா ஏன் அந்த இயேசுவை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கவில்லை, அக்கா ஏன் அந்த இயேசுவை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கவில்லை என்று நம்மை சுற்றி இருந்தவர்கள், நம்மோடு சாப்பிட்டவர்கள், நம்மோடு வேலை செய்தவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் கதறுகிற கதறலின் சத்தம் நிச்சயமாக உங்களுடைய காதுகளிலே கேட்கும். அன்றைக்கு நம்மால் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கே விழித்துக் கொள்ளுவோம். ஆமென். சரி, ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு மனிதனை கர்த்தர் உண்டாக்குனதுடைய நோக்கம் என்னவென்று நினைக்கிறீங்க? கர்த்தர் ஏன் ஒரு மனுஷனை உண்டாக்குனார்? சொல்லுங்க, ஒரு மனுஷனை ஏன் உண்டாக்குனார்? அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நல்ல வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சரி, ஏசாயாவில் இருக்குது, எல்லா வசனம் எடுத்து வாசிக்க நேரம், ஏசாயா 43:21. சரி, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஒரு மனுஷனை உண்டாக்குனுடைய நோக்கம் என்ன? வெரி குட், வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஓகே, தேங்க் யூ. சரி, இது ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த இடத்துல என்ன கனினா என்ன? நம்ம நேரா சொல்லுவோம், பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவர்களவா ஆவியின் கனின்னு சொல்லுவோம். சரி, நல்லது, ஆவியின் கனி தான். ஆனா இங்க ஆண்டவர் பேசுறது ஆவியின் கனியை பத்தி பேசல, ஆத்தும ஆதாயத்தை பத்தி பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனை உண்டாக்குனதுடைய ரெண்டு நோக்கம் என்னன்னா, அவன் கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மனுஷனை படிச்சனுடைய ரெண்டு நோக்கம் இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம நல்லா ஆராதிக்கிறோம், வாரத்துக்கு 3 மணி நேரம் ஆராதிக்கிறோம். ஆமென். சரி, நம்ம ஊர்ல நோட் இருக்கு, திரம்ஸ் நோட். திரம்ஸ் நோட்ல எது ஹையஸ்ட் டினாமினேஷன்? 1000 திரம்ஸ். வெரி குட். ஓகே, ஒரு சைடு பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு சைடு பிரிண்ட் ஆகல. செல்லுமா? செல்லாதா? சரி, நம்ம வாழ்க்கை ஒரு சைடு பிரிண்ட் ஆயிருக்கு, வர்ஷிப் என்ற சைடு நல்லா பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் ஈல்டிங்னு போட்டிருக்கேன், வர்ஷிப் ஆராதனை, ஈல்டிங்னா கனி கொடுக்கிறது, அந்த சைடு பிரிண்ட் ஆகவே இல்லை. செல்லுமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, செல்லுவீங்களா? நல்லா ஆராதிக்கிறோம், நல்லது. தமிழ்நாட்டில் இப்போ புகையெல்லாம் போட்டு ஆராதிக்கிறாங்க, லைட் எல்லாம் போட்டு ஆராதிக்கிறாங்க. சரி, ஆராது மாத்திரம் ஒரு மனுஷனுடைய நோக்கம். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனால் அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, எனக்காக கனி கொடுக்கணும். நம்ம துதிச்சா கர்த்தர் சந்தோஷப்படுவார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே ஆண்டவர் இன்னொரு நோக்கம் நிறைவேறினா நம்மை குறித்து வேதனை உள்ளவராக இருப்பார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமென். ஸோ நம்மை குறித்து ஆண்டவர் சங்கடப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். ஆமென். அப்போ வாழ்க்கையுடைய ரெண்டு நோக்கம், ஆராதிக்கணும், ஆத்துமாதாயம் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, ஒரு மனுஷனை கர்த்தர் தான் படைச்சான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க யாரும் டார்வினிசம் பிரின்சிபல், மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். ஓகே, ரைட். மனுஷன் கர்த்தர் தான் படைச்சாரா? சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா கேட்கிறேன், உங்களை கர்த்தர் தான் படைச்சாரா? அப்படியா? அப்புறம் ஏன் புலம்புறீங்க? ஏன் தான் பிறந்தனே தெரியல, எதுக்கு தான் என்ன பெத்தாங்கன்னே தெரியல. சார், ஏன் தெரியலன்னா இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். வாசிங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். மேல வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் தேவனுடைய நாமத்தினால் விசுவாசம் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவங்கள குறித்து பர்பஸா சொல்லப்பட்டிருக்கு. அவங்க மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினால ரத்தத்தினாலாம் பிறவாம தேவனாலே திட்டம் பண்ணப்பட்டு பிறந்தவர்கள். உங்களை குறித்து பரலோகத்தில், நம்மை குறித்து பரலோகத்தில் திட்டம் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் ஒரு திட்டம் பண்ணி எழுதப்பட்டிருக்கோம். இந்த நேரத்தில் இந்த பிரதரு இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த ஊரில் இந்த செகண்ட் பிறப்பாரு. அல்லேலூயா. அசு நீங்கள் வேற மாதிரி பிரசங்கம் பண்ணுவீங்கன்னா வேற மாதிரி பிரசங்கம் பண்ணுறீங்க. சத்தியத்தை தான் பேச முடியும். ஆமென்.
கர்த்தர் உங்களை திட்டம் பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார். நான் எங்கள் பேதாம கல்லில் சொல்லுவேன், ஏதோ நீங்கள் அப்பா அம்மா விரும்பினதுனால பிறக்கல, இல்லை 2 பொட்ட பிள்ளைகளாக பிறந்துருச்சு, ஒரு பையனாவது வேணும்னு, 3வது அம்மா விரும்பினதுனால நீங்கள் பிறக்கல. கர்த்தரே உங்களை திட்டம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் திட்டம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. எதற்கு? துதிக்க, ஆத்தும ஆதாயம் செய்ய. பக்கத்தில் சொல்லுங்க, 2 பர்பஸ் அதுதான். துதிக்கணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். நம்ம துதிக்கிறோம், நல்லது, 3 மணி நேரம் துதிக்கிறோம். ஆனால் ஆத்தும ஆதாயத்துக்கு எவ்வளோ நேரம் செலவு செய்கிறோம்? ஒரு சைடு பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு சைடு பிரிண்ட் ஆகலை. நான் பரலோகத்தில் போகும்போது கணக்கு கொடுக்கும்போது நம்முடைய நோட்டீஸ் எல்லாமே போயிடக்கூடாது. அதனால நல்லா துதிங்க. அதே நேரங்களில் ஆத்தும ஆதாயம் பாஸ்டரோட சேர்ந்து, சபை குழுக்களோடு சேர்ந்து ஆத்தும ஆதாயத்தில் ஈடுபடுகிறது நல்லது. அல்லேலூயா. சரி, அப்படின்னா ஒரு மனுஷனை கர்த்தர் படைச்சார்னா நிச்சயம் பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தருக்கு அவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஆமென். ரோமர் 14:12 சொல்லுது, வாசிக்க வேண்டாம் நேரம் இல்லை, ஒவ்வொருவனும் மனுஷன் தன்னை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம். சரி, ஒரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சரி. அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போ. ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் கட்டுகிறார். பரலோகம் போகும்போது நம்ம கூட வர்றது எதுன்னு நினைக்கிறீங்க? ஆத்மா போயிடுச்சு. ஆத்மா கூட வர்றது என்னது? நம்முடைய கிரியைகள்னு சொல்லி வாசிச்சோம். சரி, வெரி குட். பாஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க. கர்த்தர் பரலோகத்துக்கு போகும்போது 3 காரியங்களை குறித்து கணக்கு கேட்பார். நம்ம கொடுத்த விலையேறப்பட்ட சொத்து எது? வெரி குட், டைம். அதில் எழுதிக்கிறதுனால கரெக்டாக சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வெல்த் போச்சுன்னா, அதாவது காசு போச்சுன்னா ஓட்டி பார்த்தா என்ன கிடைச்சிடும்? காசு திரும்ப கிடைச்சிடும். ஹெல்த் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 குளுக்கோஸ் சேர்த்து என்ன கிடைச்சிடும்? ஹெல்த்து கிடைச்சிடும். நேற்று போன டைம் திரும்பி வருமா? வராது. முதல்ல பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற முதல் கணக்கு, 80 வருஷம் கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு கணக்கு கொடு. அல்லேலூயா. சரி, 2வது கர்த்தர் நம்மகிட்ட கேட்கறது நம்முடைய கிஃப்ட்ஸ், நம்முடைய தாளந்துகள். கர்த்தர் நம்ம கொடுத்த தாளந்து. 2 தாளந்து கொடுத்தவங்கிட்ட கர்த்தர் கேட்டார், 4 கொடுத்தான். 5 தாளந்து கொடுத்தவங்கிட்ட கேட்டார், 10 கொடுத்தான். 1 தாளந்து கொடுத்தவன் கணக்கு கொடுக்கல, ஆண்டவன் நரகத்துக்கு அனுப்பிச்சார். அடுத்தது கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு ரிசோர்சஸ். ரிசோர்சஸ்னா நம்முடைய ஆதாரங்கள், பணங்கள். ஆண்டவர்கிட்ட நான் ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சேன். ஆண்டவர்கிட்ட முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி அந்த வேலையை வாங்க. ஆண்டவர்கிட்ட ஐடி ஃபீல்டில் வேலை வேணும்னு கேட்டால் வேலை கொடுக்கறது ரொம்ப ஈஸி, உடனே கொடுத்துருவார். கொடுத்த பிறகு கேட்பார், 1 லட்ச ரூபா சம்பாதிச்சியே, அதில் கணக்கு கொடு. நம்ம என்ன கணக்கு கொடுப்போம்? ஆண்டவரே 1 லட்ச ரூபா கொடுத்தீங்க, மலபார் போனோம், ஜாய் அலுகாஸ், ஜோஸ் அலுகாஸ் போனோம், சரி நல்லது. இன்னும் கணக்கு கொடு. ஆண்டவரே லூலுக்கு போனோம், சென்னை சில்க்ஸு போனோம், பை 1 கெட் 1 ஆஃபரில் வாங்கினோம், நல்லது. ஆண்டவர் கேட்பாரு, இந்த 1 லட்ச ரூபாவில் தேவராஜ்யத்துக்கு சம்பந்தமான கணக்கு கொடு. ஆமென். ஒரு கொடுக்கப்பட்ட 1 லட்ச ரூபாவில் இதெல்லாம் பூமியோட அழிஞ்சிருச்சு, நீ சொன்ன கணக்கெல்லாம் தேவராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட கணக்கை கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, என்ன கணக்கு கொடுக்க போறீங்க? சரி, இப்போ இதுதான் நம்ம கூட வரும். என்ன வரும்னா, நாம் தேவனோடு செலவழித்த நேரங்கள், கர்த்தருக்காக கொடுத்த காணிக்கைகள், நாம் ஆதாயம் செய்ய ஆத்துமாக்கள். பரலோகத்துக்கு நம்ம கூட வர்றது என்னது? தேவ சமூகத்து நேரங்கள், கொடுத்த காணிக்கைகள், ஆதாயம் செய்ய ஆத்துமாக்கள். சரிங்களா? சரி, இதை தவிர வேற எதுவுமே வராது. ஆமென். சரி, இப்போ மறுபடியும் பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, பரலோகம் போகும்போது கொண்டு போறதுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? பரலோகம் போகும்போது கொண்டு போறதுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னா சிரிக்கிறீங்க நிறைய பேர். நிறைய தங்கச்சிமாரு கல்யாணம் பண்ணி போகும்போது கொண்டு போறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க நான் கேட்கல. அது நிறைய நீங்கள் பீரோ நிறைய வச்சிருப்பீங்க, அதான் நான் கேட்கல. பீரோ நிறையா சாரீஸு, ஸ்லிப்பர்ஸு, சாரிக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்கீங்க, அதான் நான் கேட்கல. பரலோகம் போகும்போது கொண்டு போறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? அல்லேலூயா. அதனால் ஓகே, கொஞ்சம் கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கட்டும். ஆமென். நாம் போகும்போது அதிகமான தேவ சமூகத்து நேரம் நம்ம கூட வரணும். நாம் கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கைகள் நம்ம கூட வரணும். நாம் சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் நம்ம கூட வரணும். இதை தவிர எதுவுமே வராது. நம்முடைய படித்த படிப்புகள், பட்டங்கள், நாம் கட்டின வீடுகள், நாம் போன ஆடிக்காரு, கட்டின மாடி வீடு, எதுவுமே நம்ம கூட வராது. அல்லேலூயா. சரி, இந்தியாவில் 17 செகண்ட்க்கு ஒரு மனுஷன் மரிக்கிறான். சரி, அதுக்கு முன்னாடி
ஆமா, நீங்க கணக்கு சரியா கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு போறதுக்கு நிறைய வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்தியாவினுடைய டெத் ரேட் ஒவ்வொரு 17 செகண்டுக்கு ஒரு மனிதன் மரிக்கிறான். மரிச்சாச்சு. அடுத்த 17 செகண்ட் அடுத்த ஆள் மரிச்சாச்சு. அடுத்த 17 செகண்ட் மரிச்சாச்சு. எங்க போறாங்க? எங்க போறாங்க? இப்பதானே சொன்னீங்க, பாதாளம் போறாங்க. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஜீவனை அபரிதமாய் கொடுக்க வந்தேன்னு சொன்னார். ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னார். ஜீவனை பெற்றிருக்கிற நாம் இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து என்ன நினைக்கிறோம்? இந்தியாவில் 144 அருமையான சகோதரர் ஜப குறிப்பு நடத்தினாங்க. அழகா 144 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் 2172 மக்கள் இனம் இன்னும் சுவிசேஷத்தினால சந்திக்கப்படாமல் இருக்கிறது. இன்னும் 6,40,000 கிராமங்கள் இந்தியாவில் இருக்குது சுவிசேஷம் எடுத்து சொல்ல வேண்டி. அகஸ்டின் ஜெயக்குமாரன் அடிக்கடி ஒரு சாட்சி சொல்வார், அதை நான் பிறகு சொல்றேன். அடுத்த ஸ்லைட் போவோம். உலகத்துல 7100 மக்கள் இனக்கூட்டம் இன்னும் இயேசுவை குறித்து கேள்விப்படாமல் இருக்குது. நாம் 2ஆம் வரை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஒரு முறை கூட இயேசுனுடைய பெயரை கேட்காத ஏராளமான மக்கள் கூட்டம் இன்னும் இருக்கிறது உலகம் முழுவதும். நெக்ஸ்ட் 10/40 விண்டோன்ற முன்னாடி ஸ்லைட் 10/40 விண்டோன்னு சொல்லுவாங்க. அதுல இன்னும் 65% மக்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. 1% அநேக நாடுகளில் வெறும் 1% தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா, சைனா போன்ற பெரிய நாடுகளில் 2வது மக்கள் தொகை, முதல் மக்கள் தொகை இருக்கிற நாடுகளில் வெறும் 10% தான் ஆண்டவரை ஏற்றுட்டு இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்காங்க, ஏற்றுட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு, கேள்விப்பட்டிருக்கிறாங்க. மீதி 90% இன்னும் அன்ரீச்டுனா அறிவிக்கப்படாமலேயே இருக்கிறது. இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்படாமலே இருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். இன்னும் சோசியல் இஷ்யூஸ். ஒவ்வொரு வருஷமும் 4 கோடி குழந்தைங்க அபார்ஷன் செய்யப்படுகிறாங்க. 1 கோடி குழந்தைங்க புதிதாய் பெண் பிள்ளைகள் விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் 1 கோடி பெண் பிள்ளைகள் விபச்சாரத்துக்குள்ள தள்ளப்படுகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 10 கோடி பிள்ளைங்க ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸா மாறிட்டு இருக்காங்க, தெரு குழந்தைகளாய் மாறிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 கோடி 1.5 கோடி குழந்தைங்க உலகம் முழுவதிலும் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டு பிறந்து கொண்டே இருக்கிறாங்க. 10 கோடியிலிருந்து 20 கோடி மக்கள் உலகத்தில் அடிமைத்தனத்துக்கு ஸ்லேவரி மார்க்கெட்டில் விற்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் நாம் வாழ்கிற தேசத்தினுடைய நிலைமை. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, இந்தியாவில் அறிவிக்கப்படாத இடங்கள், கேள்விப்படாத மக்கள் கூட்டம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அந்த 10/40 விண்டோவில் இதுதான் சூழ்நிலை. இன்னும் இந்த தேசங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை கேள்விப்படவே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். நேபாள் வேலிஸ் இன்னும் சந்திக்கப்படாமலே இருக்கிறது. மால்டிவ் ஐலண்ட்ஸ் இன்னும் சந்திக்கப்படாமலே இருக்கிறது. காங்கோ ஜங்கிள்ஸ் மிகவும் அடர்த்தியாக இருக்குது. அங்கே பிக்மின்ற ஒரு இனம் இருக்கிறாங்க, இன்னும் சுவிசேஷத்தை கேள்விப்படவே இல்லை அவங்க. திபெத்தியன் பிளாட்டோ இன்னும் போய் அங்கே நிறைய மக்கள் வாழ்கிறாங்க, அவர்களிடத்துல போகவே முடியாமல் இருக்கிறது. மெக்கா சிட்டி, நீங்கள் சவுதிக்கு போயிருந்தீங்களான்னு தெரியல, போயிருப்பீங்க. நான் போயிருந்தேன் போன ஏப்ரலில் மார்ச்சில் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ண வேண்டியிருந்தது. அந்த பஸ் மெக்கா வழியாக போகுது, அதில் போட்டிருந்தான் ஒன்லி முஸ்லீம்ஸ். நான் பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம், புக் பண்ணவே முடியல. நான் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எப்படி பாஸ்டர் போகிறது? போக முடியாது பிரதர், என்ன பண்ணலாம்? அது வேறு வழியாக தான், காரில் தான் போகணும். கிறிஸ்தவர்கள் காலடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு மெக்கா மதினா சிட்டி இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. நெக்ஸ்ட் அல்ஜீரியன் டெசர்ட், முன்னாடி அல்ஜீரியன் சகாரா டெசர்ட் இன்றைக்கும் விரோதமாக மக்கள் இருக்கிறாங்க. அங்கே மசாப்ன்ற ஒரு மக்கள் கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அடிக்கடி அகஸ்டின் ஜெயக்குமாரன் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவர் அவரை வாலிப வயசில் அந்த பீகாரில் இருக்கும்பொழுது இந்த மலைக்கு போக சொன்னாராம். அவர் சொன்னார், அடுத்த வருஷம் நான் போகிறேன் ஆண்டவரே. மறுபடியும் அடுத்த மாதம் சொன்னாராம், அடுத்த மாதம் போகிறேன் ஆண்டவரே என்னாராம். மறுபடியும் அடுத்த மாதம் சொன்னாராம், அடுத்த மாதம் போகிறேன்னார். மறுபடியும் 3வது மாதம் சொன்ன பிறகு அவர் அந்த மலை ஏறி போனார். அதுக்கு பேர் ரோத்தாஸ். நாங்கள் அங்கே போயிருக்கிறோம், நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ 5-6 மணி நேரம் இந்த மலை ஏறி போகணும். இந்த மலைக்கு மேலே 400 கிராமங்கள் இருக்கிறது. ஒத்தையடி பாதை தான், பஸ் வசதி கிடையாது. அவர் அப்படி 1980 அவர் முதல்ல மலையில் ஏறி ஒரு மனுஷன் தெரிஞ்சோடனே அவருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கார். இயேசு நல்லவர், இயேசு உங்களை வாழ வைக்கிறார். அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். இவருக்கு புரியல, ஏன் அழுகிறான்? தம்பி சொல்லிட்டு அழுங்க. அவனால் அழுகை நிறுத்த முடியல, பயங்கரமா அழுது கொண்டே இருக்கிறான். இவர் மறுபடியும் கேட்கிறார், ஏன் அழுகிற? அவனால் சொல்ல முடியல.
15 நிமிஷம் கழிச்சு இவர் அமைதியாயிட்டார். 15 நிமிஷம் கழிச்சு அவன்கிட்ட கேட்குறாரு, ஏன் எழுத? அவன் சொன்னான், இப்போ சொன்னால் இயேசுவை 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்கன்னா என் தங்கச்சி குழந்தைய நரபலி கொடுத்துருக்க மாட்டேன். 6 மாத குழந்தை மந்திரவாதி சொன்னான்னு நரபலி கொடுத்து இன்றைக்கும் கர்வார் என்ற ஒரு இன மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கை வேளாண்மை செய்கிறாங்க. அவன் வேளாண்மை சரியில்லைன்னா மந்திரவாதிகிட்ட போய் கேட்பாங்க. அவன் யாரையாவது கை காமிப்பான் குடும்பத்தில். அவங்க தலையை வெட்டி வயல் கடியில் வச்சா வெள்ளாமை வருன்றது அவங்க நம்பிக்கை. இன்றைக்கும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. 17 செகண்டுக்கு ஒரு மனிதன் வாழ்கிற இந்தியாவிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். இயேசுவை அறிந்திருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய், ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய், அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து மாழ்கின்றாரே. அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து மாழ்கின்றாரே. தெரிந்தல் பாடலாம். பாவம் பெருகுதே பாரும் பரன்யேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. எனது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன்? எனது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன்? என்றழைக்கும் அவர் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. என்றழைக்கும் அவர் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரன்யேசுவே, அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. நெக்ஸ்ட் லைன். ஆத்மா சரீரம் இதில் அதிகமாய் வாழ்கிறது எது? அதிகமாக நாட்கள் வாழப்போகிறது எது? ஆத்மா. எவ்வளவு வருஷம்? நித்தியம். அப்படின்னா அளவில்லாத வருஷம். சரீரம் 70 வருஷம். சரி, அப்படின்னா நம்ம நேரத்தை அதிகமாக எதுக்கு செலவு செய்கிறோம்? பணத்தை, நேரத்தை சரீரத்துக்கு, பணத்தையும் பக்கத்தில் கேளுங்க, இது சரியா? பக்கத்தில் கேளுங்க, கை கொடுத்து கேளுங்க, இது சரியா? சாத்தான் கிறிஸ்தவங்களை பார்த்து பயப்படாத காரணம், அவன் நமக்கு வச்சிருக்கிற பேர் எல்லாம் தெரிஞ்ச முட்டாள்கள். நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் செயல்பட மாட்டோம். நீங்க தான் சொன்னீங்க ஆத்மா தான் அதிகமாக வாழப்போகுது. அப்படின்னா அதிக நேரத்தை எதுக்கு செலவு பண்ணியிருக்கணும்? அதிக பணத்தை. ஆதாம் ஏவாளும் ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிட்டப்ப சொன்னாரு, நீ சாகவே. அவங்க சாப்பிட்டப்ப சத்தாங்களா? சத்தாங்க. 2 சாவு, ஆத்ம சாவு, சரீர சாவு. முதல் சாவு எங்க நடந்தது? ஆத்துமால. என்னாச்சு? தேவ சாயில் போய் நிர்வாணம் ஆயிட்டாங்க, பயம் வந்துருச்சு, ஒளிஞ்சிட்டாங்க. முதல் சாவு ஆத்துமால செத்துட்டாங்க. சரீரத்தில் எத்தனை வருஷம் கழிச்சு செத்தாங்க? 900 வருஷங்கள். சரி, 2 கேள்வி. ஆத்துமால செத்தப்பவே அப்பவே சரீரத்திலையும் செத்துருந்தாங்க, என்ன நடந்திருக்கும்? ஆமா, இனப்பெருக்கம் நடந்திருக்காது. எல்லா சபையிலையும் அதை தான் சொன்னாங்க. ஓகே, அவங்க 2 பேர்த்துக்கு சம்மதப்படுத்தி சொல்லுங்க. பாஸ்டர் தான் சொல்லிட்டே இருக்காங்க. வெரி குட். அந்த சிஸ்டருக்கு ஒரு கை தட்டலாமா? ஆமா. எங்க போயிருப்பாங்க? பாதாளத்துக்கு போயிருப்பாங்க. சரீரத்திலையும் சாவு, ஆத்மாவிலையும் சாவு, பாதாளத்துக்கு போயிருப்பாங்க. ஆண்டவர் படைச்ச ஆத்மாக்கள் பாதாளத்துக்கு போறக்கு ஆண்டவர் விரும்பல. அதனால தான் செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு. நீ உலகத்துக்கு போய் மறுபடியும் என்னை தொழுது கொண்டு ஆத்மாவை ஜீவனுள்ளதாய் மாற்றி பரலோகத்துக்கு வந்து சேரு.
ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, செகண்ட் சான்ஸ் எதுக்கு தெரியுமா? துபாய் வர்றதுக்கு இல்லை. செகண்ட் சான்ஸ் இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கிட்டோம். நானே வழியும். அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய ஆத்மா ஜீவனாய் மாறிவிட்டது. ஆனால் இந்த உலகத்தில் இன்னும் ஆத்மாவில் மரித்தவர்கள் ஏராளமாய் பேர் நடந்து கொண்டே இருக்கிறான். நம்ம பற்றி பிரச்சனை இல்லை. ஆத்மா என்பது உள்ளான மனுஷன். இது இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. சொந்த வீடு கட்டிட்டீங்கன்னு என்ன செய்வீங்க? சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. அது போல தான் சொந்த வீடு கட்டி ஆண்டவர் கூப்பிடும்போது இந்த வாடகை வீட்டு விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு போயிடும். அவ்வளோதான், ஜஸ்ட் எ டிரான்ஸ்ஃபர். ஆமென். இதுக்கு ஒரு பெரிய பயம் இல்லை. அதனால தான் சாராள் நவரோஜி அம்மா பாடினாங்க, இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார். டிரான்ஸ்ஃபர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது, போதும் வா, 80 வயசு ஆயிடுச்சு, வா, உனக்கு பரலோகத்து வீடு ரெடி ஆயிடுச்சுன்னு கூப்பிடும்போது இந்த வாடகை வீட்டு விட்டுட்டு அது சொந்த வீட்டுக்கு போயிடும். ஆனால் அவன் பாருங்க, அவனுக்கு என்ன நிலைமை? ஆத்மாவிலையும் செத்து சரீரத்திலையும் செத்து இருக்கிறான். சரீரத்தில் மரணம் வரும்போது சரீரமும் மண்ணுக்கு போகும், ஆத்மாவும் எங்கே போகுது? பாதாளத்துக்கு. அதனால தான் ஆண்டவருக்கு உங்களை தவிர வேற ஆள் இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்றதுக்கு உங்களை தவிர ஆள் இல்லை. இந்த உலகத்துக்கும் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தவிர ஆள் இல்லை. அல்லேலூயா. சரி, அப்போ அதிகமான நேரத்தை எதுக்கு செலவு பண்ணணும்? ஆத்மாவுக்கு. முதல்ல ஏன் ஆத்மாவுக்கு செலவு பண்ணணும்? அடுத்தது அழிஞ்சு போகிற ஆத்மாவுக்கு செலவு பண்ணணும். பணத்தை முதல்ல ஏன் ஆத்மாவுக்கு செலவு பண்ணணும்? அடுத்தது அழிந்து போகிற ஆத்மாவுக்கு செலவு பண்ணணும். ஆமென். சரி, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆத்மாவை மையப்படுத்தி வாழுங்க. முன்னாடி ஸ்லைட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சரீரத்தை மையப்படுத்தி வாழாதீங்க. நீங்கள் என்னதான் பாபிக்யூ சாப்பிட்டாலும், என்னதான் கிரில் ஃபிஷ் சாப்பிட்டாலும், என்னதான் திவ்யா கிரீம் நிவ்யா கிரீம் நீங்கள் போட்டாலும் 80 வருஷத்துக்கு அப்புறம் அது மக்கி போகிற புழு தான். ஆமென். அதனால் நம்முடைய சிந்தை கொஞ்சம் திறக்கட்டும். Let us start to live soul-centered life, not body-centered life. அல்லேலூயா. முதல்ல நம்ம ஆத்மாவுக்காக வாழுவோம், அழிந்து போகிற ஆத்மாவுக்காக வாழுவோம். எங்கள் மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், வாழ்கிற நாட்களில் பெரிய சொத்து ரட்சிப்பு தான். எது இழந்தாலும் கவலைப்படக்கூடாது. ரட்சிப்பு இழந்தால் தான் கவலைப்படணும். ரட்சிப்பு சொத்து. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இயேசுவோடு நம்ம இருப்போம். இயேசு நம்மோடு இருக்கார். நம்ம அங்கே போனால் இயேசுவோடு நாம் இருப்போம். ரட்சிப்பு போனால் மட்டும்தான் கவலைப்படணும். மற்ற எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. இயேசுவை மையப்படுத்தி வாழுங்க. ஆமென். பக்கத்தில் நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, இனிமேலாவது ஆத்மாவை மையப்படுத்தி வாழுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு வர்ற பாட்டெல்லாம் நன்மைகளை பற்றியே தான் வருது. எல்லா புது பாட்டு நன்மைகளை பற்றி தான் வருது. நன்மைகள் நமக்கு கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக தருவார். வேதவசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள், பிறவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யம் என்பது நம்முடைய இருதயத்தில் தேவன் ஆளுகை செய்கிறது. நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யணும், மற்றவங்களையும் ஆளுகை செய்ய வைக்கணும். வாசிங்க ரோமர் 17ஆம் அதிகாரம், சரி லூக்கா 17ஆம் அதிகாரம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? 17:21 வாசிங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. தேவ ராஜ்யம்னா என்ன? பரமண்டல ஜெபத்தை நம்ம நிறைய நேரங்களில் சொல்றது இல்லை. ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தில் 3 காரியத்தை சொன்னார். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அடுத்தது உம்முடைய சித்தம். சரி, அதுல ஒரு ராஜ்யம். உம்முடைய ராஜ்யம் வருவதுனா எப்போ வரும்? நம்மளை கேட்டால் 1000 வருட அரசாட்சியம். அது அல்ல, அது 3வது ராஜ்யம். முதல்ல அது எனக்குள்ள வரணும். ஆமென். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பிசாசின் ராஜ்யம் போய் ஆண்டுடைய ராஜ்யம் வருகிறது. ஆமென். அதுதான் முதல் தேவ ராஜ்யம். 2வது இந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் வரணும். 3வது தான் 1000 வருட அரசாட்சி. அந்த ராஜ்யத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதெல்லாம் பார்க்குற டைம் இல்லை. நெக்ஸ்ட் 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 வேகமாக போங்க. ரைட், நெக்ஸ்ட் 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 முடிக்க போகிற 5 நிமிஷம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். சரி, ஓகே, நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். சரி, உலகத்தில் ஏன் ஒரு மனுஷனை பற்றி நாம் கவலைப்படணும்? ஒரு மனுஷனை பற்றி ஏன் கவலைப்படணும்? வாசிங்க எசேக்கியேல் 18:16-4. எசேக்கியேல் 16:4 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்க போகிறேன். மன்னிக்கணும், எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். போதும். யார் சொல்றா? எசேக்கியேல் இல்லையா? கர்த்தர் தானா? நல்லா தெரியுது தானே?
ஆமாம், நம்ம யார் அப்பான்னு கூப்பிட்றோமோ அவர் சொல்கிறார் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். சிலுவை என்பது 2 மரம், ஒன்று மேல் நோக்கி இருக்கிற மரம், இன்னொன்று சைடில் இருக்கிற மரம். மேல் நோக்கி இருக்கிற மரம் ஆண்டவரை நேசிக்கிறதை குறிக்குது, சைடில் இருக்கிற மரம் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதர்களை நேசிக்கிறதை குறிக்குது. நம்ம அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவை நேசிப்போம், மனிதர்களை நேசிப்போம். சரி, இப்போ நம்ம அண்ணன் தம்பிகளோட பிறந்திருக்கிறோம், நம்ம இப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கிறோம். நான் எங்கள் அப்பா அம்மா மூலமாக வந்தேன், அதனால் எங்கள் அப்பா அம்மாவை மட்டும் நான் நேசிப்பேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா மூலம் வந்த என் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பியை நேசிக்க மாட்டேன்னு சொன்னால் நம்மை குறித்து என்ன சொல்லலாம்? சொல்லுங்க, என் கேள்வி உங்களுக்கு புரியுதா? எங்கள் அப்பா அம்மாவை நேசிப்பேன், ஏன்னா எங்கள் அப்பா அம்மா மூலம் வந்தேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா மூலம் வந்த என் அண்ணன் தம்பியை அக்கா தங்கச்சியை நேசிக்க மாட்டேன்னு சொன்னால் நம்மை பற்றி என்ன சொல்லலாம்? ஆமாம், சிம்பிளாக சொன்னால் வேல்யூலெஸ் பர்சன்ஸ். தே டோன்ட் நோ த ஃபேமிலி வேல்யூ. அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இயேசுவை நேசிக்கிறாங்க, அந்த அப்பா தான் சொல்கிறாரு எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், அப்படின்னு நம்முடைய உடன்பிறப்புகள் அவங்கள, அப்படின்னு தான் அர்த்தம். நாம் அவர்களை நேசிப்பதே இல்லை. எத்தனை கிறிஸ்மஸுக்கு எத்தனை பிளாக் ஃபாரஸ்ட் நம்ம சாப்பிட்ருக்கோம், எத்தனை மந்தி பிரியாணி சாப்பிட்ருக்குறோம். என்னைக்காவது அவர்களை தேடி சென்று இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி கொடுத்துருக்குறோமா? இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி போய் பார்த்துருக்குறோமா? அந்த கேம்பில் எத்தனை பேர் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அவளை என்றைக்காவது நாம் போய் பார்த்து என்னுடைய உடன்பிறப்பை இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்காக தான் கல்வாரில் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்றைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஆனால் இயேசு அப்பா அப்பான்னு மணிக்கணக்கில் மியூசிக் போட்டு எத்தனை நேரம் நம்ம டைம்ஸ் பண்ணுறோம். நல்லது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு, அந்த ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உன்னை தவிர வேற எனக்கு ஆள் இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் அப்பாவுக்கு உங்களை தவிர வேற ஆள் இல்லை. அப்பான்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. 2 பிள்ளைங்க இருந்தாங்க, ஒருத்தன் போறேன்னா போக மாட்டேன்ட்டான், ஒருத்தன் போக மாட்டான்னா பிறகு அப்பாவுடைய மன வேதனையை புரிந்து அவன் போயிட்டான். நாம் இதில் இருக்கிறோம். நம்முடைய சொந்த அப்பாவுடைய வேதனையை நாம் புரிந்து இருக்கிறோமா? நம்ம அப்பாவுடைய தகப்பனுடைய வேதனையை புரிந்திருக்கிறோமா? எனக்காக யார் போவார்னு காத்து கொண்டிருக்கிற அவருடைய இருதய துடிப்பை, அவருடைய வேதனையை யார் நம்ம சுமந்திருக்கிறோம்? அப்பான்னு சொல்கிறோமே, மூச்சுக்கு 300 டைம் சொல்கிறோமே அப்பா அப்பான்னு, எத்தனை கூச்சல் போடுறோம். அப்பா அப்பா அப்பா, பாட்டெல்லாம் அப்பா அப்பா அப்பா. நல்லது நல்லது நல்லது. வாயில மாத்திரம் அப்பான்னா என்ன அர்த்தம்? செயல்ல வேண்டாமா? கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கட்டும். சரி, கடைசி ஒரு ஸ்லைடை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த 5 ஃபிங்கர் இருக்கும் பிரதர், அதுக்கு நேரம் வாங்க. ஓகே, எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறீங்க? ஆமென். சரி, சுவிசேஷம் சொல்வதற்கு என்ன வேணும்? முதல்ல சுவிசேஷம் சொல்வதற்கு என்ன வேணும்? ரட்சிப்பின் அனுபவம் வேணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் நினைக்கிறேன். ரைட், ஓகே, நிறுத்திக்கங்க. சரி, ரட்சிப்பின் அனுபவம். இயேசு ரட்சகர். எது ரட்சகர்னு என்ன அர்த்தம்? காப்பாற்றுறார். எதுல இருந்தெல்லாம் காப்பாற்றிருக்கார்? சரி, பாவத்தில், சாபத்தில், நரகத்தில். நான் சொல்லுவேன், பாவத்தின் பிடியிலிருந்து நிறைய காப்பாற்றிருக்கார். முக்கியமான 3. பாவத்தின் பிடி அப்படின்னா, ராஜபாளை நாய் பார்த்துருப்பீங்க, பெருசாக இருக்கும். இதை வீட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருக்கீங்க. ஏதாவது செய்ய முடியுமா இதனால்? அதனுடைய விலை 1 லட்சம் ரூபா, பயங்கர தாக்கம் உள்ளது. இதனால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இதை கழட்டி விட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் வர்றார், நீங்கள் மட்டன் கடையில் காசு கொடுத்தெல்லாம் எடுக்க வேண்டாம், அதுவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். அவ்வளோ தாக்கம் உள்ளது. ஆனால் அது கட்டினதான். இப்படி தான் நாம் பாவத்தின் சங்கிலியில் கட்டப்பட்டிருந்தோம். இந்த சங்கிலியை உடைத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. இதை நாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோமா? அதை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோமா? 2வது சாபம். சாபம்னா வெள்ளையர் கருப்பர் அடிமைத்தனத்தை பார்த்துருப்பீங்க, வரலாறு படிச்சிருப்பீங்க. அடிமைகள்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் தூக்கம் வந்தால் தூங்க முடியாது, சாப்பிட்டா சாப்பிட முடியாது, நின்றுட்டு தான் இருக்கணும், உட்காந்துட்டு தான் இருக்கணும், தூங்க முடியாது. ஆனால் இந்த சாபத்தின் அடிமைத்தனத்தை உடைத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சரி, நரகம், ஒரு சொட்டு தீயை நம்மளால தாங்க முடியாது. தீக்குச்சி உரைச்சி கையில் வச்சா நம்மளால தாங்க முடியுமா? தாங்க முடியாது. நரகம் என்பது இரவும் பகலும் அவியாத அக்கினி. இதிலிருந்து விடுதலை ஆக்கினது இயேசுவின் ரத்தம். இதை எத்தனை பேர் ருசிச்சிருக்கிறீங்க? இதை ருசிச்சா நம்ம கால் நிற்காது. ரோமர் 5:5 சொல்கிறது, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் முழங்கால் போடும் பொழுதெல்லாம் நமக்குள்ள 23 வயசில் எனக்கு பொங்குச்சு. இயேசுவுக்கு வேலையை விட்டுட்டு ஊழியம் செய்ய போயிட்டேன். இந்த அன்பு பொங்குச்சுன்னா, ஆண்டவருடைய அன்பை ருசிச்சிருந்தோம்னா நம்முடைய கால் சும்மா நிற்காது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு ஸ்திரீ ஊரெல்லாம் போய் இயேசு இடத்துல ஆட்களை கூட்டி வந்து விட்டாள். அல்லேலூயா. ரட்சிப்பை ருசிச்சா, முழங்கால் போட்டா, ரோமர் 5:5 படி நமக்குள்ள பொங்கி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அழிந்து போகிற ஆத்மாவை தேடி ஓடுகிறோமா? சரி, கை தூக்குங்க. முடிச்சிட்டேன், கை தூக்குங்க. சுருக்கமாக சுவிசேஷம் சொல்றதுக்கு எப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். சரி, நீங்கள் நர்ஸ் யாராவது இருக்கீங்களா இங்கே? நர்ஸ் இல்லை, நர்ஸ் தானா? ஓகே, காட் பிளஸ் யூ. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது, ஆமாம், சபை 4 மடங்காக பெருகி இருக்கணும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், பெருகும். ஆமென். டீச்சர்ஸ் இருக்கீங்களா? டீச்சர்ஸ்
ஓகே, டெய்லி ஆக்சஸ் பண்ணுறீங்க நிறைய பேரை, ரைட்டா? சரி, அவங்களோட பர்சனல் எவாஞ்சலிசம் இது. ஓகே ஓகே, இந்த ஃபிங்கர் ஆட்டுங்க, கை தூக்கி இந்த ஃபிங்கர் ஆட்டுங்க. உங்களோட ஒரு நிமிஷம் பேசலாமா? எல்லாரும் சொல்லுங்கள், உங்களோட ஒரு நிமிஷம் பேசலாமா? சத்தமாக சொல்லுங்கள், உங்களோட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஓகே, உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பேசிகிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவத்தை சொல்லுங்கள். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவத்தை சொல்லுங்கள். ஓகே, அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு என் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவத்தை சொல்லலாமா? சத்தமாக சொல்லுங்கள். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக சுவிசேஷம் முடிஞ்சிருச்சு. யாருக்கும் சொல்லலாம். முதல்ல சுவிசேஷம் அனுபவிக்கணும், சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வாயை திறக்கணும். ரெண்டாவது சுவிசேஷம் சொல்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன எதை திறக்கணும்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுங்க. நான் சொல்கிறேன், கை கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் சொன்னேன்னா முதல்ல கை கொடுக்க மாட்டேன். பர்ஸை திறக்கணும், அன்பை காமிக்கணும். சரிங்களா? சரி, கை கொடுங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கை கொடுங்க பார்ப்போம். கை கொடுங்க. பிரைஸ்லாம் சிலர் கொடுப்பாங்க. பிரைஸ்லாம் பிரதர், பிரைஸ்லாம் நல்லா கொடுக்கணும். ஓகே, நேரம் இல்லை, அதனால நிறைய டீச் பண்ண முடியல. ஓகே, எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சரிங்க, பக்கத்தில் பார்த்து சரிங்க. சிலர் சிரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க பிரதர்? எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? ரப்பர் சிரிப்பு. இதெல்லாம் சுவிசேஷம் சொல்றதுக்கு செட் ஆகாது. இருதயத்திலிருந்து அன்பு பாய் போகணும். பரிசுத்தாவினுடைய அன்பு அவனை தொடணும். நீங்கள் பேசும்போது அந்த அன்பு அவனை பற்றி பிடிக்கணும். அதனால் கையை நல்லா கொடுத்து, ஆமாம், கண்ணை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, ஆமாம், கத்தரவங்களை எப்படி வச்சு கத்தரவங்களை நேசிக்கிறார். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், கத்தரவங்களை நேசிக்கிறார். ஆமாம், கண்ணை பார்த்து சொல்லுங்கள், செவுத்தை பார்த்து சொல்லாதீங்க, கத்தரவங்களை நேசிக்கிறார். ஓகே, நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு, டீச் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. மறுபடியும் அந்த 5 ஃபிங்கர்ஸ் சொல்லலாமா? உங்களோட ஒரு நிமிஷம் பேசலாமா? உங்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம் என்ன? என் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவத்தை சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். பொதுவாக இந்த செமினாரில் குரூப்பாக உட்கார்ந்து 4 பேராக உட்காந்து அந்த பெஸ்ட் ஸ்டோரியை சொல்லுங்கம்மா. அதாவது எப்படின்னா, அந்த பெஸ்ட் ஸ்டோரின்னு என்னென்னா, எந்த சந்தர்ப்பத்தில் ஆணுடைய அன்பு அதிகமாக ருசிச்சிங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சம்பவம் இருக்கும். அந்த சம்பவத்தை சொல்ல வைப்போம். அதுதான் பெஸ்ட் ஸ்டோரி, கிரே ஸ்டோரி. அதுக்கு பேர் கிரே ஸ்டோரி அல்லது பெஸ்ட் ஸ்டோரி. நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், என்னாலே சுவிசேஷம் சொல்ல முடியும். அடுத்தது நாங்கள் அவங்களை என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி கூப்பிட்டு சொல்ல வைப்போம். ஒரு குரூப்புக்கு ஒருத்தர். சிங்கப்பூரில் நிறையா பாஸ்டர்ஸ் வைஸ்க்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர ஷேர் பண்ண. ஒரு சின்ன பிள்ளை 12th முடிச்சு காலேஜுக்கு போனான். எப்படி காலேஜ் அட்மிஷன் கிடைச்சுன்னு சொன்னால் பயங்கரமாக நான் சொன்ன கத்தரோட சுவிசேஷ பீரங்கியாக மாற்றுவார். ஆமென். எல்லாருக்கும் சம்பவம் இப்படி சொல்லி பழகிட்டீங்கன்னா, பேசி பழகிட்டீங்கன்னா, ஆண்டவர் அடுத்தடுத்த மனுஷனை பார்க்கும்போது அடுத்தடுத்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துவார். ஆமென். 6 மணி நேரம் நமக்காக சிலுவையில் தொங்கினார். ஒரு சொட்டு ரத்தத்தை கூட தனக்குன்னு வைத்துக் கொள்ளலை. எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்தார். எதுக்கு கொடுத்தார்? எதுக்கு கொடுத்தார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். நீங்கள் கடைசியில் படித்து பாருங்கள், அதுக்கு சீக்ரெட் இருக்கும். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் இங்கே இருக்கிற அநேகரை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் வாயை திறக்கும்போது அநேகர் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். சொல்லலாமா? தைரியமாக சொல்லலாமா? சரி, ஃபேமிலி இதே மாதிரி தான் ஃபேமிலி எவாஞ்சலிசம். அதை நான் சொல்லி முடிக்கிறேன் 2 நிமிஷம். ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் வீட்டில். இப்போது ஃபேமிலியாக வந்து யாராவது ஒருத்தர் கை தூக்குங்களேன். ஃபேமிலியாக வந்தவங்க யாராவது ஒரு ஃபேமிலி. ரொம்ப பயப்பட்டு தூக்குறீங்க, வம்பளை மாட்டி விட போகிறாரு. ஓகே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க பிரதர்? 2. எந்திரிச்சு நிற்கலாமா? ஒரு நிமிஷம். ஓகே, நிற்கலாம். யார்? நில்லுங்க. ரைட். சரி, இப்போ இவங்க பர்த்டே வருது. இவங்களுக்கு ஏசு அறியாத 5 நண்பர்கள் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. இப்போ இவங்க பர்த்டேவுக்கு அவங்க வீட்டில் கூப்பிட்டு ஒரு காஸ்பிள் சாங் பாடி, இதே மாதிரி அவர் சொல்லலாம், நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை மட்டும் முடித்து அவங்களுக்கு என்ன ஷேர் பண்ணலாம்? ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் அதிகமாக நேசா பிரியாணியே போடலாம், தப்பே இல்லை. ஆமாம். சரி, உங்கள் ஒய்ஃப், ஆமாம், உங்களுக்கு பர்த்டே வருது இல்லையா? உங்களுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சார் இருக்கணும், பழகணும். நம்ம எல்லாரும் பழகும். தேங்க்யூ, ப்ளீஸ் பி சீட்டர். இவங்க 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பர்த்டேல கூப்பிடலாம். இதே மாதிரி பிள்ளைங்க பர்த்டே வருது இல்லையா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர்த்த வீட்டுக்கு கூப்பிடலாம். இப்படி செஞ்சீங்கன்னா 10 ஈவெண்ட் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் ஒரு வருஷத்தில். பர்த்டே 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 4 பர்த்டே, வெட்டிங் டே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயர் 8 ஆச்சு. அப்புறம் வேறு ஏதாவது 2 கண்டுபிடிச்சிக்கலாம். 10ல் 50 ஃபேமிலி ஆக்சஸ் பண்ணலாம். எத்தனை ஃபேமிலி? இப்போ 20 ஃபேமிலி இருந்தால் பாஸ்டருக்கு 1000 ஃபேமிலியை கான்டாக்டில் கொடுக்கலாம் ஒரு வருஷத்தில். ஆமென். அதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் பர்ஸை திறக்கணும். ஆமென். ஆண்டவர்கிட்ட எல்லா சொட்டு ரத்தத்தையும் நம்ம வாங்கணும் இல்லையா? ஆண்டவருக்கு என்ன நம்ம திருப்பி கொடுத்தோம்?
ஆண்டவர் என்ன கேட்குறாரு? உன் வாயை தர என்னை பற்றி சொல்லு. ஆண்டவர் எனக்கு பெரிய நிறைய கோடி கோடி எனக்கு தான் நான் கேட்டார். ஆமென். வாயை தர நான் செஞ்ச நன்மையை ஆண்டவர் சொல்லணும். வாய் விரிவாய் தர நான் அதை நிறைய. அப்படி செஞ்சீங்கன்னா இந்த 5 ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி இதை சொல்லி முடிச்சுட்டு இப்படி செஞ்சுட்டு உங்களுக்காக ப்ரேயர் பாயிண்ட் எதாவது இருந்தால் ஜெபிக்கட்டுமான்னு கேட்கணும். நிச்சயம் 5 ஃபேமிலியில் ஒருத்தராவது நம்மகிட்ட ப்ரேயர் பாயிண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக ஜெபிக்கணும். நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கலாம், காமிக்க டைம் இல்லை. 2 வாரம் கழிச்சு திருப்பி அவங்ககிட்ட பேசணும். இப்படி ஃபாலோ அப் பண்ணி அந்த 4 ஃபீல்ட் மெத்தட் இருக்குது. அதை இப்போ டைம் இல்லை, நான் ஸ்லைட் இங்கே தான் இருக்கும். நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அவங்கள அப்படியே சபைக்குள்ளே என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஆமென். செய்வீங்களா? எந்திரிச்சு நிற்போமா? ஒப்பு கொடுப்போம். எனக்காக எல்லாம் சொல்கிறதை தந்தீங்களா ஆண்டவரே? உங்களுக்காக நான் என்ன செஞ்சேன் சுவாமி? ஆண்டவரே, பரலோகத்தில் சீக்கிரம் வரப்போறீங்க. அப்பாவை சந்தோஷப்படுத்துகிற ஒரே காரியம், நீங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறக்கு. பரலோகத்தில் உங்கள் அப்பாவை பார்க்க போகிறீங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்கள் அப்பாவை பார்க்க போகிறீங்க. என்ன கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த போகிறீங்க. அவருக்கு பெரிய சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். கை நிறைய ஆத்துமாக்களை கொண்டு போய் அந்த மத்திய ஆகாயத்தில் கொடுத்தீங்கன்னா, எசப்பா எனக்காக சிந்தின ரத்தத்துக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா, இந்தாங்கப்பா வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்கன்னு சொல்லும்போது அவர் உங்களை பார்த்து சந்தோஷமா சொல்லுவார், உண்மையும் உத்தமுள்ள என்னுடைய மகனே மகளே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. வேறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வேறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தனுப்பும், ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தனுப்பும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் வருமாண்டுறேன். கண்டிப்பா ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு உங்களுடைய வருகையில நான் வருவேன். எல்லாரும் உங்களுடைய அப்பாவை பார்த்து பேசுங்க. உங்களுக்காக கல்வாரி சில ரத்த சிந்தன ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை எதையாயிலும் கொண்டு வருவானா? என்னுடைய பிள்ளை என்னுடைய மனசை சந்தோஷப்படுத்தும்படியாக, என்னுடைய இருதயத்தை ஏக்கத்தை புரிந்து கொண்டவனாக, என்னுடைய இருதயத்தை ஏக்கத்தை திருப்திப்படுத்தும்படியாக ஒரு கூட்ட ஆத்மாவை கொண்டு வருவானா என்று காத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டவர் சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். அவருடைய 2ஆம் வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாவோம். ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு என்னுடைய தகப்பனே நான் கொண்டு வந்திருக்கேன் போகும் பொழுது கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் தாசன் மூலமாக மிகவும் எளிதாக நம்ம புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் ஆத்தும பாரத்தை குறித்து அநேக காரியங்களை சொன்னாங்க. நம்ம அதை கேட்டிருக்கிறோம். அதற்கு நம்ம இதயத்தை திறந்து அதற்கு கீழ்ப்படியும்படியாய் உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம் இந்த நாளில். இன்னைக்கு நமக்கு ஃபாதர்ஸ் டே. பேட்டி சுருக்கமாக எல்லா ஃபாதர்ஸுக்காகவும் முக்கியமாக நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து, குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் நம்ம இதயத்தில் 30, 60, 100 பலன் தரும்படியாய் வரக்கூடிய நாட்களில் நம்ம சபையை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணும்படியாய் கர்த்தருடைய தாசன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஒரு ஆத்துமாவையாவது நீங்கள் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் அதற்கு தேவையான அந்த கிருபையை உங்களுக்கு தரும்படியாய் பேட்டி சுருக்கமாக ஜெபம் பண்ணுவான். Our loving Heavenly Father, we thank you for this wonderful time, Lord Father. Thank you, Lord, for giving us this wonderful day, Lord Father. Thank you, Lord, for helping us to hear your words, Lord Father. The words, Lord, which are heard by us, Lord Father, let it fall on good ground and give fruit 30, 60, and 100, Lord Father. Lord, help us, Lord Father. Strengthen us, Lord Father. Help us to open our mouths and you fill us, Lord Father. Lord, let us be your light and salt in this world, Lord Father. And even this day, Lord Father, is Father's Day, Lord. Lord, we pray for all the fathers, Lord Father. Lord, the people, Lord Father, who are Lord Father, strengthen them, Lord Father, to be a good strength for their family, Lord Father, and bless their children and their generations also, Lord Father. Lord, even once more, Lord Father, help us, Lord Father, to be gospel voices, Lord Father. Help us to, Lord Father, understand the same pain which you have and help us to share it. And Lord Father, bring many people to you, Lord Father. In the name of Jesus we pray. ஆமென். ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனை நம்ம நிறைவு செய்யலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும்.
மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமையின் வாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடுபாடு சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, ரட்சகர் மீட்பருள்வாரே. துகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். துகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்னைக்கும் உடையவில்லை. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்போம் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த திருசபை மக்கள், ஆண்டவர் கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், சகல பரிசுத்தவான்களோடும் என்னென்னும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல ஓரலை மறவாதே. ஆமேன். ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நமக்கு பிரேயர் வீக்கு.